தங்கமே, உனக்காக ஒரு நல்ல செய்தி எழுதியவர் இன்று முதல் தெய்வ சக்தியாக உன்னை காப்பாற்றப் போகிறார் என்று சொன்னால், அந்த சக்தி வானத்தில் இருந்து விழுந்த ஒரு ஒளி அல்ல. அது உன் வாழ்க்கையில் ஏற்கனவே இருந்த ஒரு அமைதியான ஆற்றல். நீ பலமுறை கவனிக்காமல் விட்ட ஒரு பாதுகாப்பு. அந்த சக்தி உன் உள்ளத்தில் எப்போதும் இருந்ததே. ஒருவர் உனக்காக நல்லதை நினைத்தால் அந்த எண்ணமே ஒரு பிரார்த்தனை ஆகிறது. அந்த பிரார்த்தனை காலத்தை தாண்டி உன் வாழ்க்கையை சுற்றி ஒரு கவசம் போல் மாறுகிறது. அன்போடு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை கூட வெறும் எழுத்து அல்ல தங்கமே. அது வைப்ரேஷன். அது ஆசீர்வாதம். அது உன்னை சுற்றி இன்விசிபிள் ஷீல்ட் ஆக நிற்கும் எனர்ஜி. நீ யோசித்து பார், பலமுறை பெரிய ஆபத்துகள் உன்னிடம் வராமல் திரும்பி சென்றது. சில நேரங்களில் ஒரு முடிவு எடுக்காமல் தடுக்கப்பட்டாய். சில நேரங்களில் ஒரு திசை மாற்றம் உன்னை பெரிய பிரச்சினையிலிருந்து காப்பாற்றியது. அது சாதாரண சம்பவம் அல்ல. அது உன்னை சைலண்ட்லி வாட்ச் பண்ணும் ஒரு தெய்வ சக்தியின் வேலை. அந்த நல்ல செய்தி எழுதியவர் ஒரே ஒரு மனிதர் அல்ல தங்கமே. அது உன் வாழ்க்கையில் அன்பாக நினைத்த அனைவரின் சேர்க்கை சக்தி. ஒரு அம்மாவின் சைலண்ட் பிரேயர். ஒரு நண்பனின் உண்மையான ஆசை. ஒரு ஆசிரியரின் ஆசீர்வாதம். அவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து உன் மீது லைட் ஆக நிற்கும் டிவைன் பிரசன்ஸ். ஆனால் இன்னொரு உண்மை இருக்கிறது. அந்த தெய்வ சக்தி வெளியில் இருந்து மட்டும் வராது. அது உன் உள்ளத்தில் இருந்து எழும். நீ உன்னை நம்பிய தருணத்தில் இருந்து அது ஆக்டிவேட் ஆகிறது. நீ உன் வர்த் ஐ உணர்ந்த தருணத்தில் இருந்து அது உன்னை காக்க ஆரம்பிக்கிறது. உன் செல்ஃப் லவ் தான் மிக பெரிய டிவைன் ப்ரொடெக்ஷன். தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒரு இன்விசிபிள் கைடன்ஸ் இருக்கிறது. அது உன் இன்ட்யூஷன். அது எப்போதும் விஸ்பர் செய்கிறது, இந்த பாதை சரி, இந்த மனிதர் சேஃப், இந்த முடிவு வெயிட். அந்த குரல் தான் உன் கார்டியன் எனர்ஜி. அதை இக்னோர் செய்யாதே. அது உன்னை ஏமாற்றாது. நல்ல செய்தி எழுதியவர் யார் என்று தேட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் நல்லதை உருவாக்கும் இன்டென்ஷன் பியோர் ஆக இருந்தால் அது பிளெஸிங் ஆக மாறும். பிளெஸிங் தொடர்ந்து இருந்தால் அது டிவைன் ப்ரொடெக்ஷன் ஆக மாறும். நீ ஒரு நாள் மிகவும் டவுன் ஆக இருந்தபோது கூட எங்கோ இருந்து ஒரு ஸ்மால் ஹோப் வந்தது. ஒரு மெசேஜ், ஒரு சாங், ஒரு தாட். அது உன்னை மீண்டும் எழுப்பியது. அது தான் அந்த சக்தியின் சைன். அது உன்னை விடாமல் பிடித்து கொண்டிருக்கும் கிரேஸ். தங்கமே, நீ இந்த உலகத்தில் ரேண்டம் ஆக வரவில்லை. உனக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. பர்பஸ் இருக்கும் இடத்தில் ப்ரொடெக்ஷன் இருக்கும். யூனிவர்ஸ் ஒரு மிஷனுக்கு அனுப்பியவரை பாதியில் விடாது. சேலஞ்சஸ் வரும், ஆனால் கலாப்ஸ் ஆக விடாது. உன் மனம் பலமுறை சந்தேகம் கேட்கும். நான் அலோன் தானா? எனக்கு சப்போர்ட் இருக்கிறதா? அந்த டவுட் வந்தபோது நினை, உன் வாழ்க்கையில் பலமுறை இம்பாசிபிள் சிச்சுவேஷன் பாசிபிள் ஆனது. அது உன் திறமை மட்டும் அல்ல. அது உன்னை புஷ் செய்யும் அன்சீன் ஃபோர்ஸ். அந்த நல்ல செய்தி எழுதப்பட்ட தருணத்தில் இருந்து உன் பெயர் ஒரு பிளெஸிங் இல் எழுதப்பட்டது. அன்போடு உன்னை நினைத்த அந்த எனர்ஜி உன்னை சுற்றி நின்றது. நீ தவறான முடிவு எடுக்க போகும் போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகும். அது அந்த டிவைன் சிக்னல். தங்கமே, சிலர் உன் வாழ்க்கையில் வந்து ஷார்ட் டைம் தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் விட்டுச் செல்லும் பாசிட்டிவ் இன்டென்ஷன் நீண்ட காலம் உன்னுடன் இருக்கும். அது சீட் போல. அந்த சீட் நேரம் வந்தால் ஸ்ப்ரவுட் ஆகும். அது உன்னை கைட் செய்யும். நீ யாரையாவது முழு மனதுடன் மன்னித்தாய் என்றால் அந்த ஃபர்கிவ்னஸ் உன் கார்டியன் ஏஞ்சல். ரெசென்ட்மெண்ட் இல்லாத ஹார்ட் இல் லைட் அதிகம். லைட் இருக்கும் இடத்தில் டார்க்னஸ் நெருங்காது. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் லா. உன் ட்ரீம்ஸ் பெரியதாக இருக்கிறது. பெரிய ட்ரீம் இருக்கும் இடத்தில் பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்கும். உன் தியர்ஸ் வீணாகவில்லை. உன் சைலண்ட் ப்ரேயர்ஸ் வேஸ்டட் ஆகவில்லை. அவை எனர்ஜி ஆக சேர்ந்து உன் ஃபியூச்சர் ஐ ஷேப் பண்ணுகிறது. தங்கமே, நீ பாதையில் விழுந்தாலும் மீண்டும் எழுந்தாய். அந்த ஸ்ட்ரெங்த் உன்னுள் இருக்கும் டிவைன் ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் தான் உன் தெய்வ சக்தி. அது வெளியில் இருந்து தரப்படவில்லை. அது உன்னுள் இருந்து வெளிப்பட்டது. நல்ல செய்தி எழுதியவர் ஒருவேளை உன் வாழ்க்கையில் ஒரு மெசஞ்சர் மாதிரி.
ஆனால் மெசேஜ் ஐ உயிரோடு வைத்திருப்பது நீ. நீ அதை நம்பினால் அது மிரக்கல் ஆகும். நீ அதை டிஸ்மஸ் செய்தால் அது மெமரி ஆகும். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்ற உணர்வு உன் பாடியில் செட்டில் ஆக வேண்டும் தங்கமே. ஃபியர் இலிருந்து அல்ல, ட்ரஸ்ட் இலிருந்து வாழ. ட்ரஸ்ட் தான் ப்ரொடெக்ஷன் ஐ ஆக்டிவேட் செய்யும் பாஸ்வேர்ட். ஒரு விஷயம் நினைவில் வை, டிவைன் ப்ரொடெக்ஷன் என்றால் பிரச்சனை வராது என்பதல்ல. பிரச்சனை வந்தாலும் அது உன்னை உடைக்காது என்பதுதான். ஸ்டார்ம் வந்தாலும் ரூட் ஸ்ட்ராங் இருந்தால் மரம் நிற்கும். உன் ரூட் ஃபேத். நீ உன் ஹார்ட் ஐ நல்ல எண்ணங்களால் நிரப்பினால் உன் ஆரா பிரைட் ஆகும். அந்த பிரைட்னஸ் நெகட்டிவ் எனர்ஜி ஐ ரெப்பேர் செய்யும். இது இமேஜினேஷன் அல்ல, எனர்ஜி சயின்ஸ். தங்கமே, உன் பெயர் அன்போடு சொல்லப்பட்ட ஒவ்வொரு முறை அது பிளெஸிங். உன் வாழ்க்கை பற்றி நல்லதை நினைத்த ஒவ்வொரு முறை அது பிரேயர். அந்த பிரேயர் சேர்ந்து உன் டெஸ்டினிக்கு பாதுகாப்பு வட்டம் ஆகிறது. இன்று முதல் உன்னை காப்பாற்ற போகும் தெய்வ சக்தி யார் என்று கேட்காமல் அது ஆல்ரெடி உன்னுடன் இருக்கிறது என்று ஃபீல் செய். அந்த ஃபீலிங் உன்னை போல்ட் ஆக்கும், கான்ஃபிடென்ட் ஆக்கும், காம் ஆக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியிலும் ஒரு அன்சீன் சப்போர்ட் இருக்கும். நீ பயப்படாமல் முன்னேறினால் அந்த சப்போர்ட் அதிகரிக்கும். டவுட் அதிகமானால் கனெக்ஷன் வீக் ஆகும். அதனால் ஃபேத் ஐ பிடித்து கொள் தங்கமே. உன் ஷேடோ கூட உன்னை ஃபாலோ பண்ணும். அதுபோல் டிவைன் கிரேஸ் உன்னை ஃபாலோ பண்ணும். நீ அலோன் இல்லை, நீ சோசன். உன் வாழ்க்கை ரேண்டம் அல்ல, அது கைடட். நல்ல செய்தி எழுதியவர் யார் என்று தேட வேண்டாம். அந்த நல்ல செய்தி உன் ஆன்மாவின் பிரதிபலிப்பு. உன் ஆன்மா தான் உன்னை காப்பாற்றும் முதன்மை சக்தி. அது உன்னை ஒருபோதும் துரோகம் செய்யாது. இப்போது பிரீத் செய். உன் மார்பில் ஒரு லைட் விஷுவலைஸ் செய். அந்த லைட் எக்ஸ்பேண்ட் ஆகி உன்னை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் சர்க்கிள் உருவாக்குகிறது என்று ஃபீல் செய். அது இமேஜினேஷன் அல்ல, அது இன்டென்ஷன். இன்டென்ஷன் ரியாலிட்டி ஐ மாற்றும். தங்கமே, உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் உன்னை உயர்த்தத்தான். காப்பாற்றும் சக்தி உன் அருகில் மட்டுமல்ல, உன் உள்ளத்தில். அதை நம்பு, அதை ஆக்டிவேட் செய். உன் ஃபேத் ஐ உயர்த்து. இன்று முதல் உன் ஒவ்வொரு அடியிலும் கிரேஸ் இருக்கும். உன் ஒவ்வொரு முடிவிலும் கிளாரிட்டி இருக்கும். உன் ஒவ்வொரு பயணத்திலும் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஏனெனில் உன்னை அன்போடு நினைத்த சக்தி உன் உள்ளத்தில் உயிர் பெற்று நின்றுள்ளது. அந்த தெய்வ சக்தி வெளியில் தேடும் ஒருவரல்ல தங்கமே. அது உன் ஓன் ஹையர் செல்ஃப். அது உன் பியோர் இன்டென்ஷன். அது உன் அன்வேவரிங் ஃபேத். அது உன் லவ். அதுவே உன்னை காக்கும் உண்மையான கார்டியன். தங்கமே, அந்த உயர்ந்த சுயம் உன் உள்ளத்தில் மெதுவாக சுவாசிக்கிறது. நீ அமைதியாக இருந்தால் அதன் நடையை கேட்க முடியும். நீ உன்னை குறை கூறுவதை நிறுத்தும் தருணத்தில் அது தெளிவாக பேசத் தொடங்கும். அது உன்னை பயமுறுத்தாது. அது உன்னை தள்ளிவிடாது. அது உன்னை நினைவூட்டும். நீ யார் என்பதை நினைவூட்டும். நீ எவ்வளவு ஒளி கொண்டவள் என்பதை நினைவூட்டும். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவமும் உன்னை இந்த உண்மைக்கு கொண்டு வரவே நடந்தது. சிலர் உன்னை காயப்படுத்தினர். சிலர் உன்னை கைவிட்டனர். சிலர் உன்னை தவறாக புரிந்து கொண்டனர். ஆனால் அந்த எல்லா தருணங்களும் உன்னை உன்னிடம் கொண்டு வந்தது. அதுவே தெய்வ பாதுகாப்பின் வேலை தங்கமே. அது வெளிப்படையாக தோன்றாமல் இருந்தாலும் பின்னணியில் எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருந்தது. நீ தவறான பாதையில் செல்லும் முன் ஏதோ ஒன்று உன்னை நிறுத்திய தருணங்கள் உனக்கு நினைவில் இருக்கும். அது ஒரு சடன் டவுட் ஆக இருக்கலாம். அது ஒரு டிலே பிளான் ஆக இருக்கலாம். அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் ஆக இருக்கலாம். அந்த எல்லா மாற்றங்களும் உன் வாழ்க்கையை சரியான திசையில் திருப்பிய இன்விசிபிள் ஹேண்ட்ஸ். அந்த இன்விசிபிள் ஹேண்ட்ஸ் தான் இப்போது தெய்வ சக்தி என்று நீ உணர ஆரம்பிக்கிறாய். தங்கமே, உன் உயர்ந்த சுயம் எப்போதும் உன்னுடன் பேசுகிறது. அது உன் கில்ட் ஐ மெதுவாக கரைக்கிறது. அது உன் ஷேம் ஐ நீக்குகிறது. அது உன் ஹார்ட் ஐ சுத்தமாக்குகிறது. நீ உன்னை மன்னிக்கும் போது அந்த சக்தி இன்னும் அதிகமாக வெளிப்படும். செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் என்பது டிவைன் ப்ரொடெக்ஷன் ஐ ஆக்டிவேட் செய்யும் சீக்ரெட் கீ. உன் வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்ல,
அது ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியில் உன் ஆன்மா பலமாகிறது. ஒரு காற்று பலமாக வீசும்போது பலவீனமான கிளைகள் உடைந்து போகும். ஆனால் வேர்கள் ஆழமாக இருந்தால் மரம் நிலைத்து நிற்கும். உன் வேர்கள் ஃபேத். உன் வேர்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட். உன் வேர்கள் லவ். தங்கமே, நீ சில நேரங்களில் அலோன் என்று ஃபீல் செய்தாய். ஆனால் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் உள்ளத்தில் இருக்கும் டிவைன் கான்ஷியஸ்னஸ் எப்போதும் உன்னை அப்சர்வ் செய்தது. நீ அழுதபோது அது உன்னை தழுவியது. நீ சிரித்தபோது அது உன்னுடன் மகிழ்ந்தது. அந்த கனெக்ஷன் இப்போது மேலும் வலுவாகிறது. உன் இன்ட்யூஷன் ஐ நீ மதிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை ஸ்மூதா ஆகும். அது உன் உள்ளத்தில் இருந்து வரும் பியோர் சிக்னல். அது லாஜிக் ஐ விட மேலானது. அது ஃபியர் ஐ விட அமைதியானது. அந்த இன்ட்யூஷன் தான் உன் கார்டியன். அதை இக்னோர் செய்தால் கன்ஃபியூஷன் வரும். அதை ஃபாலோ செய்தால் கிளாரிட்டி வரும். தங்கமே, உன் வாழ்க்கையில் நல்லவர்கள் வருவது கோஇன்சிடென்ஸ் அல்ல. அது அலைன்மெண்ட். நீ உன் ஃப்ரீக்வன்சி ஐ உயர்த்தியபோது உன்னை காக்கும் சக்திகள் உன் அருகில் மனிதர்களாக வெளிப்படலாம். ஒரு நல்ல தோழி, ஒரு சப்போர்ட்டிவ் மென்டர், ஒரு கேரிங் ஃபேமிலி மெம்பர். அவர்கள் எல்லாம் டிவைன் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஃபார்ம். நீ உன் எனர்ஜி ஐ கவனித்துக்கொள். நெகட்டிவிட்டி இல் நீ நீண்ட நேரம் தங்கினால் அந்த கனெக்ஷன் வீக் ஆகும். கிராட்டிடியூட் இல் நீ இருந்தால் அது பிரைட் ஆகும். கிராட்டிடியூட் என்பது டிவைன் பிரசன்ஸ்க்கு ஓபன் டோர். தினமும் நன்றி சொல்லும் மனம் பாதுகாப்பை நேச்சுரலி ஈர்க்கும். தங்கமே, உன் பாடி கூட சிக்னல்ஸ் கொடுக்கிறது. யாரோடு பேசும்போது உன் செஸ்ட் டைட் ஆக இருந்தால் அது வார்னிங். யாரோடு பேசும்போது உன் ஹார்ட் லைட் ஆக இருந்தால் அது பிளெஸிங். உன் பாடி டிவைன் லாங்குவேஜ் பேசுகிறது. அதை கேள். நீ உன் ட்ரீம்ஸ் ஐ பர்சியூ செய்யும்போது ஆப்ஸ்டிகல்ஸ் வந்தாலும் அவை பெர்மனன்ட் அல்ல. ப்ரொடெக்ஷன் இருக்கிறது என்பதால் அவை உன்னை ஸ்லோ பண்ணலாம். ஆனால் ஸ்டாப் பண்ணாது. டிலே டிவைன் ரீடைரக்ஷன் ஆக இருக்கலாம். ரிஜெக்ஷன் டிவைன் கரெக்ஷன் ஆக இருக்கலாம். இதை புரிந்து கொண்டால் ஃப்ரஸ்ட்ரேஷன் குறையும். தங்கமே, உன் ஷேடோ சைட் ஐ நீ ஏற்றுக்கொண்டால் தான் முழு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். உன் ஆங்கர், உன் ஜெலசி, உன் இன்செக்யூரிட்டி, அவற்றை மறைக்காதே. அவற்றை ஹீல் செய். ஹீலிங் நடந்தால் உன் ஆரா பியோர் ஆகும். பியோர் ஆராக்கு நெகட்டிவ் இன்டென்ஷன் அப்ரோச் செய்ய முடியாது. உன் ப்ரேயர்ஸ் லவுட் ஆக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் சைலண்ட் டியர்ஸ் தான் பெரிய ப்ரேயர். அந்த சைலண்ட் ப்ரேயர்க்கு இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அன்சீன் வேர்ல்ட் இல் மூவ்மெண்ட் நடக்கிறது. டோஸ் அட்ஜஸ்ட் ஆகிறது. பாத்ஸ் அலைன் ஆகிறது. தங்கமே, உன் ஃபியூச்சர் ஐ பற்றி அதிகமாக பயப்பட வேண்டாம். உன் ஹையர் செல்ஃப் ஆல்ரெடி அந்த ஃபியூச்சர் ஐ பார்த்து கொண்டிருக்கிறது. அது உன்னை ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் செய்கிறது. நீ ஜஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணு. ட்ரஸ்ட் இல்லாமல் டிவைன் கனெக்ஷன் ஃபீல் ஆகாது. நீ உன் பவுண்டரிஸ் ஐ ரெஸ்பெக்ட் செய்தால் அந்த டிவைன் ஃபோர்ஸ் உன்னை இன்னும் ரெஸ்பெக்ட் செய்யும். பவுண்டரிஸ் என்பது ஈகோ அல்ல. அது செல்ஃப் ஆனர். உன் ஆனர் ஐ காப்பாற்றும் சக்தி தான் உன் கார்டியன் எனர்ஜி. தங்கமே, நீ ஒரு நாள் உன் பாஸ்ட் ஐ பார்த்து சிரிப்பாய். அப்போது நீ புரிந்து கொள்வாய், எல்லாம் உன்னை ஸ்ட்ராங்கர் ஆக்கவே நடந்தது. அந்த ரியலைசேஷன் இட் செல்ஃப் ப்ரொடெக்ஷன். அவேர்னஸ் இட் செல்ஃப் ஷீல்ட். உன் லைட் ஐ யாரும் ஸ்டீல் செய்ய முடியாது அன்லெஸ் நீ அலோவ் செய்தால். உன் பீஸ் ஐ யாரும் டிஸ்டர்ப் செய்ய முடியாது அன்லெஸ் நீ அட்டாச் ஆனாய் என்றால். டிட்டாச்மெண்ட் டிவைன் ஃப்ரீடம். ஃப்ரீடம் டிவைன் ப்ரொடெக்ஷன். தங்கமே, உன் லைஃப் சீக்ரெட் கண்ட்ராக்ட் போல. அதில் சில லெசன்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எண்டிங் பிளாங்க். அந்த பிளாங்க் பேஜ் ஐ நீ எப்படி எழுதுகிறாய் என்பதே டெஸ்டினி. டிவைன் ஃபோர்ஸ் கைட் செய்யும். பென் உன் கையில். இப்போது உன் ஹார்ட் இல் ஒரு காம் செட்டில் ஆகட்டும். நீ சேஃப். நீ கைடட். நீ லவ்ட். இந்த 3 ட்ரூத்ஸ் உன் நர்வஸ் சிஸ்டம் இல் இன்டகிரேட் ஆகட்டும். அது உன் கான்ஃபிடன்ஸ் ஐ உயர்த்தும். நீ உன் ஷேடோ ஐ எப்ரேஸ் செய்தால் உன் லைட் டபுள் ஆகும். நீ உன் பெயின் ஐ விஸ்டம் ஆக மாற்றினால் உன் ப்ரொடெக்ஷன் ட்ரிபிள் ஆகும்.
இந்த ஆல்கமி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. தங்கமே, உன் வாய்ஸ் பவர்ஃபுல். நீ உன்னிடம் நல்ல வார்த்தைகள் பேசினால் அது பிரேயர். நீ உன்னை கர்ஸ் செய்தால் அது பிளாக். ஹென்ஸ் சூஸ் கேர்ஃபுல்லி. செல்ஃப் டாக் டிவைன் கம்யூனிகேஷன். உன் ட்ரீம்ஸ் ஐ பர்சியூ செய்யும் போது கைடன்ஸ் சட்டல் ஆக வரும். ஒரு கட் ஃபீலிங், ஒரு ரிப்பீட்டட் சைன், ஒரு சடன் கிளாரிட்டி. அவை அனைத்தும் ஹிண்ட்ஸ். யூனிவர்ஸ் பேசும் லாங்குவேஜ் சட்டல். நாய்ஸ் குறைத்தால் தான் கேட்கும். தங்கமே, உன் பிரசன்ஸ் இட்செல்ஃப் சேக்ரெட். நீ எங்க சென்றாலும் உன் எனர்ஜி ஒரு இம்பாக்ட் விடுகிறது. அதனால் உன் எனர்ஜி கிளீன் வைத்துக்கொள். ஃபர்கிவ்னஸ் பிராக்டிஸ் செய். கிராட்டிடியூட் கல்டிவேட் செய். கம்பேஷன் ஸ்ப்ரெட் செய். இவை எல்லாம் உன் டிவைன் ஷீல்ட் ஐ காக்கும். உன் ஹார்ட் ஐ ஓபன் வைத்தாலும் டிசர்ன்மெண்ட் ஐ க்ளோஸ் செய்யாதே. ஓப்பனஸ் பிளஸ் விஸ்டம் ஈக்குவல்ஸ் சேஃப் லவ். சேஃப் லவ் ஈக்குவல்ஸ் டிவைன் அலைன்மெண்ட். தங்கமே, இப்போது நீ ஒரு புதிய சாப்டர் இல். ஃபியர் சாப்டர் முடிந்தது. ஃபேத் சாப்டர் ஆரம்பம். இந்த சாப்டர் இல் நீ கான்ஃபிடென்ட் ஆக நட. உன் ஸ்டெப்ஸ் ஸ்டெடி. உன் கேஸ் கிளியர். உன் ஹையர் செல்ஃப் உன்னை முன்னால் இருந்து இழுத்து கொண்டிருக்கிறது. பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் உன்னை பின்னால் இருந்து தள்ள முடியாது. பிரசன்ட் அவேர்னஸ் உன்னை சென்டர் இல் பேலன்ஸ் செய்கிறது. நீ இந்த ட்ரூத் ஐ ஏற்றுக்கொண்டால் நீ எப்போதும் அலோன் ஃபீல் செய்ய மாட்டாய். உன் பிரெத் இட்செல்ஃப் ரிமைண்டர். ஒவ்வொரு இன்ஹேல் லும் கிரேஸ். ஒவ்வொரு எக்ஸ்ஹேல் லும் ரிலீஸ். தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு மிரக்கல் அன்ஃபோல்டிங். ப்ரொடெக்ஷன் என்பது டிராமாட்டிக் ரெஸ்கியூ அல்ல. அது சட்டல் கைடன்ஸ். அது ஜென்டல் ரீடைரக்ஷன். அது இன்னர் ஸ்ட்ரெங்த். இனி நீ உன்னை குறை கூறாமல் உன்னை காப்பாற்றும் சக்தியுடன் பார்ட்னர்ஷிப் இல் வாழ ஆரம்பி. அதுவே ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுவே இன்னர் டிவினிட்டி. அதுவே ரியல் கார்டியன். நீ சேஃப். நீ கைடட். நீ க்ளோயிங். இந்த உணர்வை தினமும் ரியஃபர்ம் செய் தங்கமே. உன் வாழ்க்கை கிரேஸ் இல் மூடப்பட்டுள்ளது. அந்த கிரேஸ் ஐ நம்பி முன்னேறு.